மகா சிவராத்திரி ஸ்பெஷலான இந்த பிடி கொழுக்கட்டை வாங்க எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். சூடாக இருந்தாலும் சாஃப்ட் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் தூள், பொடியாக நறுக்கின தேங்காய், பொடிச்சா வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறு குறுன நெய் இருக்கும் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு கடாயை கீழே இறக்கி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா கைகளால் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு சின்னதாக இந்த மாதிரி உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 விரல் பதிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகான ஒரு ஷேப்பில் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.